வெள்ளை முள்ளங்கி பொரியல் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு எப்பவும் போல தானேங்க, கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடலை பருப்பு தாளிச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அப்படியே ஒயிட்டாக கலர் மாறாமல் இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டோம்னா லைட்டாக கலர் மாறும். நம்மக்கிட்ட பழம் இருந்தது, அது போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு எண்ணெயில் ஓரளவுக்கு தவட்டி விட்டுட்டு நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற வெள்ளை முள்ளங்கியும் போட்டு தண்ணி விடாமல் மீடியமுக்கு சிம்முக்கு மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக விட்டுட்டு கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னதாக கருவேப்பிலும் உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியாக மறக்காமல் தேங்காய் துருவல் போடுங்க. இது சாப்பாட்டுக்கு சும்மா அப்படியே கலந்து சாப்பிட்லாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலவை சாதம் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் அம்புலி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.